சாதாரண பெண்கள் முன்னுக்கு வருவது அல்லது உயர்வதை திமுக விரும்பவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி சொல்றார். அதுக்கு இந்த தொகுதி மறுவரையறைய சொல்றார். இப்போ நிறைய நலத்திட்டங்கள் திமுக கொண்டு வந்த அந்த திட்டங்கள் எல்லாமுமே பெண்களுக்கான உயர்வு அப்படின்னு சொல்லப்படும் நிலையில அதற்கு எதிரான ஒரு வாதமாக இது முன்வைக்கப்படுகிறதா? இல்லை, எனக்கு பெண்களுக்காக பெண்கள் முன்னேற்றத்துக்காகன்னு சொல்றதே இவங்க திமுக தரப்புலையும் அதன் இல்லை காங்கிரஸ் தரப்புலன்னு சொல்கிறதுங்கிறதே ஒரு பெரிய நகைப்புக்குரிய விஷயம்னு பார்க்குறேன். ஏன்னா அவங்க பெண்களுக்காக பாடுபடுவாங்க. ஆனால் பாடுபடுற பெண்கள் யாராக இருக்கணும்னா, ஒன்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை அவர்களை குடும்பத்தை சேர்ந்த பெண்களாக இருக்கணும், இல்லை அவங்க தோழர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, எம்பிஸ் இருக்காங்களோ, இல்லைன்னா ஒரு மாநிலத்தில் முக்கிய பதவியில் இருக்காங்களோ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரியான இதில் தான் நிலையில் தான் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்குங்கிறது தான் நிதர்சனம். அது மட்டும் இல்லை, நீங்கள் லோக்சபா எடுத்துக்கங்க. லோக்சபாவில் எத்தனை பெண்களோட ரெப்ரசன்டேஷன் எவ்வளவுன்னு பர்சன்டேஜ் பாருங்க, 15% 16%, அவ்வளவுதான். ராஜ்யசபாவில் இன்னும் மோசம், 10% 11% தான். அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னாக்க, நீங்க 33% இதுல எப்படின்னா, இன்ஃபேக்ட் ஒரு ரொம்ப புத்திசாலி ஒருத்தங்க என்னன்னா, ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க, இவங்க யாரு 33%, ஒரு சகோதரி ஒருத்தங்க சொன்னாங்க, இவங்க யாரு 33% கொடுக்கறதுக்கு, 33% ஏன் நாங்கள் 50% கூட எடுத்துப்போம். நல்லது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலையை நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ கம்மியான இதில் வச்சிருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு நாங்கள் 50% கூட எடுத்துப்போம்னு சொல்கிறது எந்த மாதிரியான ஒரு வாதம்னு எனக்கு புரியல. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் பார்க்கக்கூடியது, நீங்கள் ரெண்டு இருக்கு. ஒன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய சீட்டு இதில் 33% சொல்கிறோம். ரெண்டாவது, நீங்கள் அதிகப்படியாக, ஏன்னா மக்கள் தொகைங்கிறது 25 வருஷம் இந்திரா காந்தி பீரியட்ல 25 வருஷம் தள்ளி போடப்பட்டது, வாஜ்பாய் பீரியட்ல 25 வருஷம் தள்ளி போடப்பட்டதுன்னா 50 ஆண்டுகளாக நீங்க ரெண்டு பேருக்கு, ரெண்டு முக்கியமான செக்மெண்ட்டுக்கு நீங்க அநீதி இழைத்திருக்கீங்க.